கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 69:32 பின்பகுதி. தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்பது எவ்வளவு ஒரு அருமையான வசனம். யோசிச்சு பாருங்களேன். கர்த்தரை தேடுனா ஆண்டவர் நமக்கு என்ன பாக்கியம் கொடுக்கிறாராம்? நம்முடைய இருதயம் வாழும், அது அழியாது, அழிந்து போகாது, நாம் அழிந்து போக மாட்டோம், நாம் வாழ்ந்திருப்போம் என்று அழகாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு தேவையான ஜீவன், சுகம், பலனை அருளி செய்து அழகாய் வாழ்ந்திருக்க பண்ணுகின்றார். அதனோடு கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது மாத்திரம் அல்ல, அதற்கு பின்பும் கூட நம்ம நித்திய வாழ்க்கையை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகின்றோம், அழியாமையை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். எனவே நம்முடைய இருதயத்திற்கு என்றைக்குமே அழிவு கிடையவே செய்யாது, நம்முடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையவே செய்யாது. பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கின்றோம், ஏனோக்கு 65வது வயதுல பிள்ளையை பெற்றெடுக்கின்றார். அதற்கு பின்பு 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்தார் என்று பார்க்கின்றோம். அதனோடு கூட அவர் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டேவும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்து அதிகமாக வேதத்துல எழுதப்படலை. ஆனா பாருங்க, அவர் 300 ஆண்டு தேவனோடு சஞ்சரித்தார். ஆனால் பின்பு காணப்படாமல் போனார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. ஒரே வசனத்துல ஏனோக்குடைய வாழ்க்கையை குறித்து சுருக்கமாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு பெரிய, அது ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு உண்மை, ஒரு பெரிய சத்தியம். அப்போது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்ம குடும்பத்தோடு இந்த சமுதாயத்தில் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டு வாழ்ந்திருக்கும் பொழுது கூட தேவனோடு சஞ்சரிக்க முடியும் மனிதனுக்கு என்று ஒரு உதாரணம் தான் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை. ஆனாலும் கூட ஆண்டவர் 300 ஆண்டுகள் வானத்துல, பரலோகத்துல, மகிமையான இடத்துல வீற்றிருக்கிற தேவன் பூமியில ஏனோக்கோடு கூட பேசி உறவாடி சஞ்சரித்தார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஏனோக்கிற்கு. அதனோடு கூட அவரை பூமியிலேயே அவர் அப்படியே மற்ற மனிதர்களைப் போல மரணம் சந்தித்து அப்படி ஒரு வாழ்க்கை இராதபடிக்கு அவரை அப்படியே மரணமே இல்லாமல் எடுத்துக்கொள்ளுகின்றார். ஏனோக்குடைய இருதயம் அழியவே இல்லை, அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அவர் அழியவே இல்லை, அவருடைய இருதயம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தேவனை தேடுகின்றார். தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அளவிற்கு தேவன் பேரிலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சையோடு கூட அவரை தேடுகின்றார். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் பேரிலே தாகமா இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்ப தேவன் பேரிலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு தாகத்தோடு தேடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் தேவன் நம்மோடு சஞ்சரிப்பார், நம்முடைய இருதயம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, எலியாவுடைய வாழ்க்கையும் பாருங்க, அவரும் கூட ஒரு வைராக்கியமான தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சமூகத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தார். மற்ற நேரங்கள்ல அவர் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார், தேவ சமூகத்தில் இருந்தார் என்று பார்க்கின்றோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலே அக்கினிமயமான ரதம் அவரை அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு எடுத்து சென்றது. பிரியமானவர்களே, ஏன் எலியாவினுடைய இருதயமும் கூட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர்த்தார். அவர் உயிர்த்தெழுதலின் முதல் பேருமானவராக இருக்கின்றார். அதான் பவுல் சொல்லுகின்றார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனம், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்புறம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க.
அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி அழகா எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? மரணம் என்பது ஒரு உறக்கம் போன்றதால நித்திரை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அது லாங் டைமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வருவார். வசனம் சொல்கிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பவுல் அதாவது அவர் காலத்திலேயே ஆண்டவர் வந்துருவாரு, அப்படி வரும் பொழுது என்ன நடக்கும் என்கிறத எழுதுறாரு. ஆமா, இதை போல ஒன்று நடக்க போகுது. அது நம் காலத்தில் நடந்தால் இப்படித்தான் இருக்கும். நம்ம எல்லாரும் கூட அப்படியே இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்புறம் எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ ஒரு சந்ததி, அதாவது ஒரு காலத்துல வாழ்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வருகையில் அப்படியே மறுரூபமாக்கப்படுவாங்க. அவங்க மரணத்தை சந்திக்காமல் மறுரூபமாக்கப்படுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்ப நல்லா புரியுதா? கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழ போகுது, என்றென்றைக்கு வாழ்ந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாஞ்சித்து தேவனை தேடி உலகத்தின் பாவ இச்சைகளுக்கு உங்களை கரைப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் காத்து வாழ ஒவ்வொருவருமே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். விசேஷமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயத்திற்கு செல்லும் நாள், கர்த்தரை தேடுகிற நாள். அதாவது நம்ம வாரத்துல 6 நாட்களும் நம்முடைய காரியமாக நம்ம உழைக்கின்றோம், செயல்படுகின்றோம். அதை நாங்க ஊழியம் செய்கிறோம். ஆனா உங்களை குறித்து சொல்றேன், நீங்க உங்க பணியாக நீங்க 6 நாட்கள் நீங்க புறப்பட்டு வெளியே சென்று பல வேலைகளை செய்றீங்க. ஆனால் ஒரு நாள் ஆலயத்தை தேடி, கர்த்தரை தேடி ஓடி வாருங்கள், அவரை தேடுங்கள், உங்கள் இருதயம் வாழும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும் என்று பார்த்தோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை வாஞ்சியோடு தேடி ஆண்டவரே எப்போதும் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அழியாமையை ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆலயத்திற்கு போங்க. எங்கேயும் போகாதவங்க சென்னையில் இருந்தால் நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனையில் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்க, ஆழமான சத்தியங்களை கேட்டு ஆவியில பலப்பட நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வர முடிந்தவங்க ஆசீர்வாத திருச்சபைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.